ஒரு சிங்கம் எப்போ எதுலயும் பெக்யூலியர் தான். அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும், வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வெளியில வராது. வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும். அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும். ஒரு குட்டி கதை, அது அவர் பல குட்டிகளோட கதை தெரியும் அவருக்கு. ஒரு குட்டி கதை சொல்றாரு. அந்த குட்டி கதையில ரொம்ப ஆழமா தமிழ்நாட்டுக்கு ஒரு கருத்தை சொல்றாரு. மொத்த மாநாடு மட்டுமில்ல, தாவேக்கோட மொத்த வரலாறையுமே அந்த சிங்கத்தோட கதையிலே சொல்லி முடிச்சிடுறாருங்க. என்ன சொல்றாருன்னா, சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தாங்க வெளியில வரும், வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வரவே வராது. இதனுடைய அர்த்தம் என்னங்க, வேட்டைக்கு மட்டும்தான், எப்பெல்லாம் தேர்தல் வருகிறதோ வாக்கு வேட்டைக்கு மட்டும்தான் சிங்கம் வெளியில வரும். மற்ற நேரத்துல எவன் எங்க செத்து கடந்தாலும், இத்தனை பேர் எங்கெங்க போராட்டம் நடந்தாலும், எங்கே ஆணவ படுகொலை நடந்தாலும், இங்க தமிழ்நாடே அழிஞ்சு நாசமா போனாலும் நாங்க வெளியில வர மாட்டோங்க. அதுக்கெல்லாம் நீங்க என்ன எதிர்பார்க்க கூடாது, எங்களை கூப்பிடக்கூடாது, இங்க வந்து விஜய் வரல, இதுக்கு விஜய் கருத்து சொல்ல அப்படின்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப சூசகமா சொல்லி முடிச்சிருக்காரு.